அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்ன அரசியலடா போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. அரசியலா அது ஒரு சாக்கடைப்பா. இன்னொரு தரப்பு அரசியல் மோசம்னு நீங்க சொல்லக்கூடாது, அது தவறானது, அது வேறு வகையான விளைவுகளுக்கு இட்டு சென்று விடும். கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க. அரசியலற்ற இருத்தல் என்பது ஒரு சரியான நிலைப்பாடு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. அப்படி கொடுங்க, முதல் வரிசையில ஷார்ப்பா சொல்லிருங்க, ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்தா அவங்க குடும்பமும் அவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் தான் அரசியல் நல்லா பண்றாங்க. ஏன்னா அதனால தான் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஒரு ஹெல்ப் போய் ஒரு கட்சி ஆஃபீஸை போனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. வாங்க பெரிய என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தா ஒண்ணுதான், என்ன பார்த்தா ஒண்ணுதான். நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு கம்யூனலிசம், அதாவது இந்த சாதி ரீதியா வந்து அரசியலை வந்து கொண்டு போறது வந்து எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? நீங்க பிடிச்சிருக்கு. பொதுவா வந்து அரசியல் வந்து சாதியை சார்ந்தோ மதத்தை சார்ந்தோ தான் பயணிக்குது. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அரசியலுக்குள்ள சாதிக்கும் மதத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இதுல யாரோட கருத்தோட நீங்கள் முரண்படுகிறீர்கள்? ஒரு எமோஷனல கேட்ட தெரிஞ்ச சொல்ல மாட்டேன் ராஜா. ஃபர்ஸ்ட் உள்ள தம்பி சொன்னது, நான் வந்து ஒரு ஆபீஸ் போனேன், அங்க வந்து மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, அதாவது அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம அந்த இடத்துல அதை பேசியிருக்கணும். இதுக்கு நம்ம அங்க கேள்வி கேட்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? யாரோட முரண்படுகிறீர்கள்? சாதியும் மதமும் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குன்னு அரசியல்ல சொன்னாங்க. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல, அது இருக்கும் தான். அது இல்லாம எப்படி இந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படல இது வரைக்கும். இல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அந்த பட்டனுடைய வெளிப்பாடு லேசாக வெளிப்படும் தான். ஆனா அதையும் கடந்து தான் நம்ம போய் ஆகணும். நம்ம அதுல இருந்து நம்ம நியாயத்தை தேடிதான் ஆகணும். அதையும் கடந்து. இல்ல எனக்கு புரியல. எங்களுடைய பள்ளி பருவத்திலிருந்து நாங்கள் வந்து சாதி மதம் பார்த்து பழகலை சார். காட்டுறது அரசியல், அதை தான் சார் ஒழிக்கணுன்றது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதனுடைய பாதிப்பு, அதனுடைய கொடுமைகள்லேருந்து வந்து வெளில வந்திருக்கும். இன்னைக்கு செயலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. ஜாதி ஒழிப்பை எது பேசுகிறது? ஜாதி ஒழிப்பை மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்ல. ட்ரை பண்றானா? உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அப்ப நீங்க அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பெரிய கட்சிகளே கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஓட் பாக்கெட்டா பாக்குறாங்கல்ல. அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பிரிச்சு அது உண்மை. பாக்கெட் வைஸா உள்ள ஓட் பேங்கை ஃபோக்கஸ் பண்றது உண்மை. பத்துமாவா பத்துக்கிட்டு ஏறியும். இப்ப நிறைய அரசியல் கட்சி இல்லாம ஜாதி சங்கங்களும் ஜாதி கட்சியும் இருக்கு. அவங்க நேரடி அரசியல வருவாங்க, நேரடி அரசியல வராம இருப்பாங்க. ஜாலராதான்டா போடுவேன் நான், பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு வந்துக்கிட்டேன். நீங்க ஒரு மேஜரா ஒரு 3-4 கட்சி எடுத்து பாருங்க, யார் அரசியல் அதிகமா தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு அவங்க அந்த அளவுக்கு ஜாதியில பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. கொள்கைகளை மறந்து சுய லாபத்திற்காக கூட்டணி வைத்துக் கொள்வதால் பிடிக்கவில்லை. அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இலவசன்ற பேர்ல மக்களை மூல செலவு செஞ்சு அதன் மூலமா ஓட்டு வாங்கி சும்மா வாயா போட்டாருங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டு போட்டாருங்க. அது மட்டுமா? 2 ஒரு சாராயம் இருப்பமா இல்லையா? அதன் மூலம் கட்சி நடத்தி அவங்க தனிப்பட்ட முறையில வந்து நல்ல பயன் பெற்றுக்கிறாங்க. அதனால இந்த அரசியல் சூழ்நிலை எனக்கு பிடிக்கல. தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒட்டுரிமையை 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே. மோஸ்ட்லி நாங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் இருந்தா எந்த ஃபீல்ட்னாலும் வருவோம். இப்ப இருக்கிற யூத்துக்கு மோஸ்ட்லி அரசியல் மேல உடன்பாடு இல்ல. வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ண தான் வராங்க. மோஸ்ட்லி அவங்க தேர் தி சர்வன்ட். ஆனா வரவங்க எல்லாரும் பிக் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. வரையில அவன் வேலையாளா இருக்கணும்லாம் வரமாட்டான். ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும்னு தான் வருவான். நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க? வேலையாள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. என்ன சொல்றீங்க? அவர் சேவை செய்ய தானே வந்திருக்காரு, அவருக்கு ஏன் நான் வேலையாளர்? நீங்க சொன்னீங்க சேவை செய்ய வர்றான்,
அவனை நான் வேலையாள்னு சொல்லுவேன் சார் அப்படிங்கிற அவரோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா? டேய், டேய், எனக்கு என்னடா பயம்? தெரியுதுடா, கால் எடுக்கும். இது என்ன கதையா இருக்கு? ஒரு எம்எல்ஏக்கு நம்ம மரியாதை இல்லையாப்ப? அதாவது 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. ஆமா சார், என்னுடைய இது வந்து எனக்கு கிடைக்கல. என்னோட ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல. நான் வந்து இப்போ கோவிட்ல பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் இந்த விளம்பரம்? கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணாம்னு சொல்லிட்டு சொல்ல தெரியுமா? நம்மளுக்கு ஆண்டவன் அதை கொடுத்துருக்கான், அந்த இது தகுதியை. அதை எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும்? அது போல மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கு? டேய் எங்க கிட்டே வா, இந்த வர்றடா. நீங்க சொல்லும் போதே மறுபடி எதை வலியுறுத்துறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன், எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன். அப்படின்னா என்னன்னா, எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒண்ணா? அதுதான் நான் சொல்ல. பைத்தியக்காரி ஏங்க ஒருத்தரை எக்ஸ்போர்ட் பண்ணல, ஒருத்தர் அதாங்கறாப்ல. ஆமா, அதுதான் நான் சொல்ல. ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம். ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? ஃப்ரீ எதுக்காக வாங்கி கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? நம்மளோட அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். உன்னோட காசு இருந்தா குடிப்பேன் நீ? இல்ல, மக்கள் காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? Government is an institution தானே. அதனால ஒரு நீ அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.